ஒருத்தர் கார்ல ஏறி உட்கார்ந்ததோட நீங்க மிக மோசமான வார்த்தைகளை, அவதூறு வார்த்தைகளை நீங்கள் பேசுறதுனால தான் இந்த செயல். அதையும் அண்ணன்லாம் போயெல்லாம் அடிக்கவே இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருக்கோம். இது சரியான போக்கு அல்ல. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இதற்கான பின்விளைவுகளை நிச்சயமாக திமுக விரைவில் சந்திக்கும் தான் நினைக்கிறேன். இதனால் வரை அரசு துறை ஊழியர்கள்லாம் நான் தன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கி விட்டாங்க. திமுகவுக்கு எரியுமா இல்லையா? சீமான் அவர்கள் தூக்கி சென்றார். அதனால போதிய அளவுல இப்ப திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்றதே இல்லை. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி யாருக்கு தான் பி டீம்? நாங்க பிஜேபி பி டீம். அதை உடைக்கிறதுக்காக தான் இது போல ஒரு செயல் நடக்குதாங்க. சாதின்னு பார்த்து எனக்கு வாக்கு போட்டா தீட்டுன்னு சொல்றோம். இது திட்டமிட்ட அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் போடப்படுகிற வழக்கு தான். தாவேகாவுக்கு சற்றும் சளைத்தவர்கள் திமுகவினர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667000800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விருத்தாச்சலம் பக்கத்துல ரங்கன் என்பவரை நாம் தமிழர் கட்சியினர், அது இல்லாம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே தாக்குனார் அப்படின்னு ஒரு செய்தியானது வந்துட்டு இருக்கு. அவர் வந்து காரை மறிச்சு ஒருங்கிணைப்பாளரை தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களும் சொல்றாங்க. அந்த ஸ்பாட்ல என்ன நடந்தது சாருங்க? தொடர்ச்சியாக இதே நிலைகள் நீடித்து இருக்குது. இது வந்து நாம் தமிழர் கட்சி பலமுறை சுட்டிக்காட்டி ஒரு எச்சரிக்கை கூட விடுத்திருக்கோம். இது சரியான போக்கு அல்ல. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது வந்து எல்லா தலைவர்களும் இந்த மண்ணில் சரிசமமாக பாவிக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்கள் மக்களின் முன்பு மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களை நீங்கள் இந்த மாதிரி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி, அதுவும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவதூறுகள் பரப்புவதா இருக்கட்டும், அண்ணன் போகும் இடத்துல பின்னாடி இருந்து அவதூறாக பேசுவதா இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி மீது திமுக வந்து தன்னுடைய ஊதுகுழலாக இருப்பவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிற பேர்ல கொச்சையாக பேசக்கூடியவர்களும், இன்று முக்தார் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, ஒரு அரசே பாதுகாப்பு கொடுத்து, காவல்துறையை வைத்து பாதுகாப்பு கொடுத்து அவதூறு பரப்புவரும் கேவலமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஜனநாயக போக்கு கிடையாது. இதற்கான பின்விளைவுகளை நிச்சயமாக திமுக விரைவில் சந்திக்கும் தான் நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சி தான். ஏன்னா ஒரு கட்சி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல இவர்களின் முகத்திரியை கிழித்து கொண்டு இருக்கிறதுனா அது நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா சென்றும் இடத்துல எல்லாமே மிகப்பெரிய ஆதரவு வருது, மிகப்பெரிய அண்ணன் பேச்சை கேட்கறதுக்காக கூட்டம் கூடுது. அப்ப இதெல்லாம் ஏதாவது செய்து விட வேண்டும், கலைத்து விடும் என்ற நோக்கில தான் இப்படி ஒரு செயல்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது தாக்கப்பட்ட ரங்கன் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு வார்த்தையை அவர் பத்தி கேட்கவே இல்லை. இது என்ன, அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3-4 இடங்களுக்கு செல்கிறார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியா மக்களோடு நின்று கொண்டிருக்கிறார். இப்ப எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா? அப்ப ரங்கன்கிறவங்க யாருன்னு அங்க யாருக்கும் தெரியுமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கார்ல ஏறி உட்கார்ந்ததோட நீங்க மிக மோசமான வார்த்தைகளை, அவதூறு வார்த்தைகளை நீங்கள் பேசுறதுனால தான் இந்த செயல். அதையும் அண்ணன்லாம் போயெல்லாம் அடிக்கவே இல்லை. இது வந்து பரப்பப்படுற எல்லாமே தவறான செய்திகள் தான். அங்க இருக்கிற சக தோழர்கள், அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் முதல்ல இது நடந்திருக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே நிகழ்வுகள் அங்க நடந்திருக்கு. அதை கண்ணும் காணாமல் அமைதிப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணன் அவர்கள் அந்த நிகழ்வை முடித்து விட்டு அங்க வந்து பெரிய அளவுல வந்து பெண்கள் வந்து ஆரவரித்து ரொம்ப அண்ணனின் பேச்சை கூர்ந்து கவனித்து அவர்கள் எல்லா மொபைல் போன்ல எல்லாம் அண்ணனோட வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரி ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சியின் வந்து ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடக்குமோ, கட்சியின் கூட்டம் எப்படி நடக்குமோ அந்த அளவுக்கு மக்களின் வரவேற்பு இருந்தது. அங்கு வந்தவர்கள் எல்லாமே ஒரு அரசு துறையை சார்ந்தவர்கள். அப்ப திமுகவுக்கு எரியுமா இல்லையா? இதனால் வரை அரசு துறை ஊழியர்கள்லாம் நான் தன் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக என்ன நீ செய்தாலும், என்ன அக்கிரமம் செய்தாலும், என்ன அயோக்கியத்தனம் செய்தாலும், இந்த அரசு ஊழியர்களை எப்படியெல்லாம் நீ வந்து மட்டமாக கேவலமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த சலுகைகளையும் நீங்கள் வந்து பெற்றுத்தராமல் தொடர்ச்சியாக வஞ்சம் செய்து கொண்டு ஏமாத்தி கொண்டே இருந்தீங்க. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க எல்லாம் கிளர்ந்து எழுந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிக்கிறாங்க.
அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கி விட்டார்கள். அதன் ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் இந்த மாதிரி அந்த கூட்டத்துல வந்து செய்தேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்றே சில பேர் புல்லுரிகள் அங்கு இருக்கக்கூடியவர்களால் தொடர்ச்சியாக அந்த அந்த நிகழ்வில் வந்து உள்ள ஊடுருவி மோசமாக பேசி கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கிறவர்களை நாம் தமிழர் போர்வையிலே நிறைய இடத்துல வந்து பேசி கொண்டிருந்ததெல்லாம் கண்டித்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இதன் முடிவுல தான் இந்த மாதிரி அண்ணன் அவர்கள் வாகனத்தில் ஏற வரும்போது, வாகனத்தில் ஏறும்போது அவர்கள் எல்லா அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் உள்ள தாய்மார்கள் பெண்கள் எல்லாம் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கும்போது அண்ணன் அவர்கள்ட்ட நெருங்கி இருக்கும்போது பின்னாடி இருந்து கூச்சலிட்டு இருக்காரு. மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காரு. அப்ப திருப்பி அண்ணன் வந்து அவரிடம் போய் கேட்கறதுக்கு முன்பாகவே அங்க இருக்கிற தோழர்கள் வந்து கோவப்பட்டு அவர் வந்து இன்னும் அவர் வார்த்தையை நிறுத்தாதனால அங்க வந்து ஒரு கைகலப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அப்ப இது வந்து திட்டமிட்டு இவர்கள் செய்த வேலையை தவிர நாம் தமிழர் கட்சிக்கு அங்க பண்ணணும்னு என்ன வேலை இருக்கு? போனது அரசு ஊழியர்களின் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்று அண்ணனை அழைத்தவர்கள் அவர்கள். அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது திமுகக்கு என்ன வேலை? அப்ப அந்த திமுக காரர் அந்த பங்க் வச்சிருக்கிறவரு அங்க பக்கத்துலதான் ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு ஏஜென்டா இருக்கிறாங்கிற சொல்ற அந்த ரங்கன் என்பவர். அப்ப இவருக்கு அங்க வந்து பேசக்கூடிய நோக்கம் என்ன? ஒண்ணு அது நாம் தமிழர் கட்சி மேடையா இருக்கட்டும், அண்ணன் வந்து சீமான் அவர்களோ இல்ல அவர்களின் தலைவர்களை மிக மோசமாக யாரோ ஒரு பேச்சாளரோ யாரோ பேசியிருந்தாலும் நீங்கள் அதற்கு பதில் வாதம் வைக்கலாம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானவர்களை ஒருமையில் பேசக்கூடிய தேவை என்ன வந்தது? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சீமான் அவர்கள் நேரில் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு டாக் ஆனது இங்க போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட சூட்கேஸ் சென்டர் அதனால போதிய அளவுல இப்ப திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்றதே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது. அதை உடைக்கிறதுக்காக தான் இது போல ஒரு செயல் நடக்குதா? ஏங்க, திமுக ஒருபோதும் நம்ப மாட்டாருங்க. திமுகவோ திராவிடம் என்ற போலி தேசியத்தை பேசி கொண்டிருக்கிற யாருமே ஒருபோதும் நம்ப மாட்டார்கள். நாங்க வந்து திராவிடத்திடம் வீழ்ந்து விட்டோம், இல்ல திமுகவிடம் பணம் வாங்கி விட்டோம், இல்ல திமுகவிடம் கைகோத்து விட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. இது போலியாக இவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். அது வந்து முக்கியமா அந்த தாவேகா அவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு அர்த்தம். ஒரு கட்சி ஆரம்பிக்க நாள் முதல் இன்று வரை இந்த திராவிடத்தை வீழ்த்தியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. எப்படி நாங்க போய் அவங்களோட சேர்ந்து நிற்போம்? எங்களுக்கு பிரச்சனையே அவர்கள் பேசி வந்த சித்தாந்தம், கொள்கை அது முற்றிலும் தவறா இருக்கு. இந்த மண்ணிற்காக எந்த இடத்திலுமே இந்த மக்களுக்காக நிக்காத ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை எப்படி நாங்க ஏற்றுக்கொண்டு வரணும்? இந்த மண் சார்ந்த இந்த மொழி பேசக்கூடிய யாருக்குமே இவர்கள் உண்மையா இல்லையே. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த இடத்துல போய் அவர்களோட சமரசம் பண்ணி நிற்போம்? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் செய்யறாங்க. எப்படி நாங்க வந்து பாஜக மேடையில போய் பேசினா உடனே பாஜகவின் ஆளாக காட்டுறதும், கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து அவர்களை கண்டித்து பேசுறதுனால உடனே நாங்கள் திமுக சார்பு இருக்கிறதும், இதெல்லாம் வந்து இவர்கள் ஒரு அரசியல் புரிதலற்று நாம் தமிழர் கட்சி மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியிலும் இவர்கள் வளர்ச்சியை கண்டு இருக்கிற பொறாமையிலும் பேசுறதுதான். திமுக என்ன சொல்லும்? ஏற்றுக்கொள்ள பேசுதா? பேசாது. நாங்க பிஜேபியின் பி டீம் சொல்லும். இன்னைக்கு அதான் சொல்லும். அவர்கள் கூட நிக்கிற அத்தனை தொங்கு சதைகளும் என்ன சொல்வார்கள்? நாங்க பாஜகவின் பி டீம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாங்க போய் பாரதியின் விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு கொதிக்கிறாங்க. இன்னைக்கு கனிமொழி அவர்கள் போனது இல்லையா? ஏன் அண்ணன் திருமாவளவன் போனது இல்லையா பாஜகவின் நிகழ்ச்சிகளுக்கு? இதே திமுக போனது இல்லையா? திமுக அழைத்து ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் அவர்களின் காசு வெளியீட்டு விழால கூப்பிடலையா? இதெல்லாம் யாரோட பி டீம்? இப்ப காசு வாங்கி இந்த விழாலே கலந்துட்டு அவர் பேசின வார்த்தை வந்து திமுக வந்து ரொம்பவே கொஞ்சம் என்னைக்கு கம்மியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஷ்டப்படுத்தி இங்க பார்ப்பனத்தை எதிர்த்து திராவிடம் வளர்ந்து இங்க வந்திருக்கு, பார்ப்பனத்தை வச்சா திராவிடத்தை அழிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அப்படின்னு ஒரு விமர்சனம் இங்க பெரிய அளவுல இப்போ திராவிடம் பேசுவாங்க திமுக. பார்ப்பனத்தை வைத்து திராவிடத்தை வீழ்த்துவேன் என்று சொன்னதுக்கு காரணம், நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணை இங்க என்ன போய் அடைக்கிறாங்கன்னா சீமானும் அவர்களுக்கு பக்கபலமா தான் இருக்கிறார். அப்போ பிஜேபி இதுவாதான் இருக்காரு. எந்த இடத்துல வந்து பிஜேபிய இந்த திராவிடம் வீழ்த்தி இருக்கு? எந்த இடத்துல மூர்க்கமா எதிர்த்து நிக்குன்னு சொல்லுங்க. 1967 இவங்கள் ஆட்சியை பிடிப்பதற்கு ராஜாஜி அவர்களின் துணை கொண்டுதான் நீங்க ஆட்சியை பிடிச்சீங்க. தனிச்சு நின்று ஆட்சியை பிடிச்சீங்களா?
இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தனிச்சே நிக்குது இல்லையா? இதை ஒற்றுக்கொள்வதா இல்லையா? 2016 தேர்தல் களத்துல இறங்கின நாம் தமிழர் கட்சி இன்று முதல் தனித்தே நிக்குது. நான் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து ஒரு திருடன் ஒருத்தன் சொல்லிட்டீங்க, இவன் வந்து இந்த மண்ணை நாசகரம் செய்யவன், இவன் வந்து இந்த மனித இனத்தின் எதிரின்னு ஒருத்தர் சொல்றீங்க. இந்த சனாதானம் வந்து இந்த மண்ணிலிருந்து முற்றிலும் வேரோடு அரிக்கணும், இவர்கள் தான் என்னோட எதிரின்னு சொல்லிட்டு அவனுடன் கைகோர்த்து கொண்டே நீங்கள் முதலில் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அவனை எதிர்க்கிறது தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாருன்னு சொல்றீங்களா? நீங்க பார்ப்பனம் தான் நம்மளை எதிரிங்கிறீங்களா? பாம்பை கண்டால் விட்டு விடு, பார்ப்பானை கண்டால் அடின்னு சொல்லிதான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க. ராஜாஜியை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? வாஜ்பாய் எப்படி உங்களுக்கு உற்ற நண்பனாராரு? வெற்றியிடம் அங்க தேவைப்பட்டிருக்கோ அப்ப கூட்டணி வச்சிருப்பாங்க. இது கேவலமா இல்லையா? இது அவமானமா இல்லையா? இது அசிங்கமா இல்லையா? யாரை எதிர்ப்பீங்களோ அவங்களோட நான் கூட்டணி வச்சுட்டு நான் ஆட்சிக்கு வருவேன், ஹெச் ராஜாவை நான் வந்து எம்எல்ஏ ஆக்குவேன், ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நான் எம்எல்ஏ ஆக்குவேன், இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவேன். எங்கு ஜெயலலிதா, இதே பார்ப்பனத்தை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியில் பங்கு பெறாமல் அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டு அந்த ஆட்சி கவிழ்ந்தது. முட்டு கொடுத்தது யாரு? நீங்க எல்லாம் கொடுத்தீங்க. நாம் தமிழர் கட்சியா கொடுத்துச்சு? நாம் தமிழர் கட்சி அவர்களை தாங்கி பிடித்தது? சொல்லுங்க. இத்தனை நாசகர அழிவுகளையும் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு திடீர்னு பார்ப்பனத்துக்கு ஆதரவு தராருல்ல சார்? எங்க நாங்க பார்ப்பனத்துக்கு ஆதரவு சொல்றோம்? எங்க பாரதி இந்த பார்ப்பன திராவிடத்தை அழிப்பேன்னு சொன்னதான் இங்க பெரிய அளவுல ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இவரு பாஜகவுக்கு பிடி மாறலாம், இல்ல பார்ப்பன ஓட்டுகளை இவரும் வாங்குவது தயாரா? நீங்க ஒரு ஆதாரம் சொல்லுங்களேன். நீங்க அந்த அமைப்பு விஜில் அமைப்பு ஒரு இது நடத்துது. அதே விஜில் அமைப்பில் பல கட்சி தலைவர்கள் அங்க போய் பேசியிருக்காங்க. அந்த அமைப்புல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது என்ன? நீ எந்த பார்ப்பனத்தை, நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த பார்ப்பனத்தை வைத்து திராவிடத்தை உள்ள கொண்டு வந்தியோன்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. நீ எந்த பார்ப்பனம் என்ற வார்த்தையை வைத்து இவரெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி தானே கொண்டு வந்த, ஏமாத்தி தானே உள்ள வந்த. இன்னைக்கு தமிழர்களை எந்த ஒரு அவர்களின் தொன்மத்தையோ இல்ல அவர்களின் இலக்கியத்தையோ எதையுமே நீ காப்பாற்ற முடியும், மொழியை காப்பாற்ற முடியலையே. ஒட்டுமொத்தமா தமிழ் இனம் வந்து இங்க கூடிய வளங்கள் எல்லாம் சுரண்டி இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்ல வச்சிருக்கியே. நீ என்ன பெருமை பேசுற? சொல்லுங்க. நீ என்ன பெருமை பேசுற? நீ தமிழ் மொழிக்கு இல்ல இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் மொழி பேசுறது தானே நீ வந்து திராவிடன்னு சொல்ற. தமிழ் திராவிடமும் ஒன்றுங்கிற. அப்போ 1.5 லட்சம் பேர் காவு கொடுத்து சாவு விட்டல்ல, இதை இன்னொரு வேற்று இனத்தவன் செஞ்சிருக்க முடியுமா? அவன் சும்மா இருந்திருப்பானா? 10 பேர் செத்தா கூட சும்மா இருந்திருப்பானா? இன்னைக்கு 1.5 லட்சம் பேரை சாவ கொடுத்து நீ நடிச்சு இவ்வளவு பெரிய அட்டுலியம் பண்ணல. இன்னைக்கு அதை பத்தி பேச மாட்டல்ல. இன்னைக்கு அதை பத்தி உன்னால பேச முடியுதா? உன்னால அன்னைக்கு செய்ய முடியலங்கிற. இன்று வரை அதை பத்தி நீ பேசியிருக்கியா? அவர்களுக்கா ஒரு அஞ்சலி செலுத்திருக்கியா? மாவீரர் தினத்தை நீ வந்து போற்றி ஏதாவது நிகழ்வு நடத்திருக்கியா? அப்ப யாருக்கானவன் நீ? அப்ப ஏமாற்றி இங்கு 1% 2% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் தான் பொது எதிரி மாதிரி நீ கட்டமைச்சு வந்தல்ல. இந்த தமிழ் மக்களை நீ ஏமாத்துவதற்காக வெறும் 2-3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் மிகப்பெரிய எதிரி மாதிரி நீ கட்டமைச்சு இத்தனை ஆண்டுகள் கோலோச்சி நீ வந்து ஆட்சியில இருக்கல்ல. இதை நாங்க உடைக்கிறோங்கிறோம். இது தவறுன்னு சொல்றோம். இதை வெட்ட வெளிச்சமா அம்பலப்படுத்துவோம்னு சொல்றோம். அதுதான் அண்ணன் சொன்னது. நீ எந்த பார்ப்பனை நீ எதிர்க்கிறேன்னு சொல்லி போலியா ஏமாத்தி இந்த மண்ணை சுரண்டி இன்னைக்கு கொளுத்துக்கிட்டு இருக்கியோ அது தவறு, அது பொய்ன்னு நாங்க உடைச்சு எல்லா மக்களிடம் சொல்றோம். இது தமிழர்களை ஏமாற்ற வந்ததுக்காக நீ செய்ததுன்னு சொல்ல போறோங்கிறோம். உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி யாருக்கு தான் பி டீம்? நாங்க யாருக்கு தான் முதல் டீம் அது சொல்லுங்க. ஏ டீம் யாரு, பி டீம் யாரு, முடிவுக்கு வரணும். ஏங்க ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் நான் திருப்பியும் சொல்றேங்க, 2016 தேர்தல் காலத்தை வந்து யாரு கூட கூட்டணி இல்லைங்க. யார் கூட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம்? யாரை நாங்கள் ஆதரவாக பேசியிருக்கோம்? நீங்க சொல்லுங்க. இல்ல இப்படி எதனால இப்படி கட்டமைக்க? நான் சொல்றேன், 2 கட்சி சொல்றீங்க நீங்க. ஒண்ணு திமுக பி டீம்ங்கிறீங்க, இல்ல பிஜேபி பி டீம்ங்கிறீங்க. அவர்கள் உண்மையாலே நல்லவர்கள் எந்த இடத்துல பேசியிருக்கோம் நீங்க சொல்லுங்க. அப்ப அதுக்கு விவாதம் பண்ணுங்க, வைக்கலாம். நாங்கள் பேசியது எல்லாம் இஸ்லாமியர் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதை யாரா எடுத்து பேசியிருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தில் இன்று 1 வருட காலமாக தொடர்ச்சியாக போய் பேசிக் கொண்டிருக்கிறார். சென்னையில பேசுறாரு, திருச்சியில பேசுறாரு, இன்னைக்கு கன்னியாகுமரியில பேசுறாரு. இத்தனை இடத்தில் கிறிஸ்தவர்கள் கூடக்கூடிய கூட்டத்துல அண்ணன் பேசிட்டு இருக்காரு.
இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கூடக்கூடிய கூட்டத்தில் அண்ணன் பேசியிருக்காரு. அப்ப அண்ணன் யார் டீம்? நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஏன் எடுத்து பேச மாட்டீங்க? தொடர்ச்சியாக பேசுறாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்கல, அப்பெல்லாம் அது இனிச்சிச்சு, அப்படித்தானே? அப்ப அதெல்லாம் அந்த யார் டீம்? கிறிஸ்தவர்கள் டீமா? இஸ்லாமியர் டீமா? சாதின்னு பார்த்து எனக்கு வாக்கு போட்டா தீட்டுன்னு சொல்றோம். இதை ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்க. சமூக நீதி, சமத்துவம், பெண்ணடிமைத்தனமுக்கு எதிராக பேசக்கூடிய பெரியாரின் பிள்ளைகள் பேசுங்க. வந்து திமுக பேசுது, திராவிடம் பேசுதுன்னு சொல்ல சொல்லுங்க. ஏத்துக்கிறோம். ஒரு பொது தொகுதியில ஒடுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவனுக்கு சீட்டு கொடுத்து நிறுத்துங்க. ஏத்துக்கிறோம். இது எதுவுமே செய்யாம ஒரு கட்சி தனித்துவமாக ஒரு கொள்கையை, கோட்பாட்டை, சித்தாந்தத்தை விதைத்து இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் முதற்கொண்டு, பெண்கள் முதற்கொண்டு சாரைగా ₹1 காசு கொடுக்காம அண்ணன் பேச்சை கேட்டுக்கொண்டு இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல இவர் தான் தீர்வு, அண்ணன் சீமான் தான் தீர்வு அப்படின்னு வந்து நிக்கிறாங்கல்ல. இத்தனை புது கட்சிகள் வருது, இவ்வளவு சிக்கல்களையும் எங்கப்பா சீமான் கூப்பிடுங்கன்னு இன்னைக்கு அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அப்ப யார் உண்மையானோன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இதனால் அச்சம் கொண்டு, பயம் கொண்டு பேசக்கூடியதா பிதற்று கொண்டுதான் இருப்பாங்க. இது தேர்தல்ல தெரியும். சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர் வேனில் அடிச்சுட்டு போகும்போது ஒரு யூடியூபரை பார்த்து இந்த திமுக அரசு பயப்படுறது எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்ற மாதிரி கோஷம் போட்டு அவர் போயிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, யாரை கண்டுதான் இந்த திமுக அரசு அஞ்சல, பயப்படல? நாளைக்கு நம்ம பேசினாலும் நம்மளையும் பேசும். யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உண்மையை கொண்டு போய் வெளிச்சத்துல போறாங்களோ அதெல்லாம் பேசும். அதுல வந்து சவுக்கு சங்கர் இருவாளா பேசலாம். அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கு. ஒரு பக்கம் வந்து அவர் நியாயத்தின் பண்ணு பேசினாலும், ஒரு பக்கம் அவர் வந்து பணம் வாங்குகிறார், இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றார். அவர் வந்து ஒரு வந்து யூடியூபை வைத்துக்கொண்டு வருமானம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் எப்போதும் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறையால பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் மாறி, திசை மாறி போனாருன்னு தான் அர்த்தம். ஆனாலும் இது திட்டமிட்ட அவர் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியில் போடப்படுகிற வழக்கு தான். தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டே இருக்கிறார். அது என்ன, பெலிக்ஸா இருக்கட்டும், இல்ல கார்ட்டூனிஸ்ட் பாலாவா இருக்கட்டும், இல்ல எங்கள் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த கட்சி உறுதியாக இதை தொடர்ச்சியாக செய்யும். இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லோரிடம் கைகளையும் கட்ட வேண்டும், அவர்களை வாயிலை பொத்த வேண்டும் என்ற விஷயத்தை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். இதெல்லாம் தாண்டி வருவார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சவுக்கு சங்கரை கட்டுப்படுத்தியதால், இல்ல சவுக்கு சங்கரை கைது செய்ததால் இது வந்து அடங்கிவிடும், தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் வந்து ஓய்ந்து விடும், இல்ல யாரும் இவங்களை பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது தவறு. இன்னும் 100 பேர் புதிதாக கிளம்புவார்கள். செய்திகள் வெளியே வரும். இவர்கள் செய்து இருக்கக்கூடிய அக்கிரமங்களும், குற்றங்களும், ஊழல்களும் வெளிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நீங்க அடக்கி விடணும் அப்படின்லாம் இந்த திமுக அரசு நினைச்சதுன்னா அது தவறு. திமுக சார்பா நேற்று நடந்த திருவண்ணாமலையில இளைஞர்கள் மாநாடு ஒண்ணு நடந்தது. அங்க பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. நாம் தமிழர் சார்பாகவும் நீங்க தான் அடிக்கடி பேசுறதோ இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு பேசுறீங்க. இப்போ அண்மையில கட்சி தொடங்கிய டிவிகே விஜய் அவர்களும் இளைஞர்கள் சக்தி எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. உண்மையிலே தமிழக இளைஞர்கள் யார் பக்கம் தான் இருக்காங்க? இல்ல, இதை நான் ரொம்ப தெளிவா விளக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்ற 2 கட்சிக்குமே நான் சொல்றேன். திமுக வந்து நேற்று ஒரு மாநாடு போட்டிருக்காங்க இளைஞர்கள்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பணம் கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அது. அந்த கூட்டத்திலையும் இவர்கள் எல்லாமே 40 வயது 50 வயது தாண்டியவர்கள் எல்லாமே இருந்தாங்க. ஒன்று. 2வது, நீங்க பார்த்திருப்பீங்க, அத்தனை பேரும் மது அருந்தி விட்டு காணொலி முதற்கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் மது அருந்தக்கூடியதும், காம்பவுண்டை ஏறி குச்சி ஊர்ந்ததும், பிரியாணிக்காக அடித்து கொண்டதும், சண்டை போட்டதும், காவல்துறை வந்து கட்டுல ஒரு கட்சி மாடல நடக்குது. ஒரு இயல்பு தானே. அது எப்படி இயல்புமீங்க? எப்படி இயல்பு? எந்த கட்சி மாடல? நீங்க நாம் தமிழர் கட்சி மாநாட்டுக்கு வாங்கங்க, வந்து பார்த்திருக்கணும். நீங்க போன வாரம் சார் கடந்த திமுக மாநாட்டிலும் பாத்தீங்கன்னா சேலத்து நடத்த மாடல இது நடந்து மாணவர்களுக்கு சீட்டாட்டம் குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. சீட்டாட்டத்துல இருந்து இப்ப வந்து குறைஞ்சிருக்கு. சீட் ஆர்டர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது சீட் ஆடிதாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப அது இல்ல. இப்போ அதனால இப்ப படிப்படியா அவங்களும் முன்னேறிக்கிட்டு வர்றாங்க.
ஜாம்பி கூட்டத்தில இருந்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு வர்றாங்கன்றீங்க. அந்த பேச்செல்லாம் உட்காந்து அததான் சொல்றேன். தாவேகாவுக்கு சற்றும் சளைத்தவர்கள்ல திமுகவினர். அது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க திருப்பி திருப்பி விஜய் கட்சியை எதிர்ப்பது காரணம் தான். இவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய திமுகவின் செயல்களை தொடர்ச்சியிலே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு தாவேகா. அதனால்தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அவர்கள் மீது வந்து கோபம் இருக்கிறது. எப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து திமுக இந்த காம்பவுண்ட் ஏறி குக்குற வாழைத்தார வெட்டிட்டு எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி எல்லா நாசகர செயல்களும் செய்யறாங்கல்ல. அப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்ப வந்து ஏதாவது கல்வி மாநாடுனா சினிமாக்காரனை கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்கள வந்து பாராட்ட வைக்கிறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த விளம்பர அரசியல் இருக்குல்ல, இதை தாவேகா தொடங்கும் போதே செய்யுது. இந்த விளம்பர அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறவங்களும் இதே கூட்டமா இருக்கான். இதை விட ரொம்ப மோசமான ஒரு கூட்டத்தை, மாணவர்களை தவறாக வழிநடத்தி கொண்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு 5000 பேர் தான் பாண்டிச்சேரியில கூடணும் கூட்டத்துல அன்னைக்கு நடந்த நிகழ்வுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக கட்டுப்பாடோடு நடத்தப்பட்ட அந்த கூட்டத்திலே இவர்கள் செய்த பல அக்கிரமங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கு வந்து 1 டோக்கன் கொடுத்துட்டு 2 டோக்கன்ல வந்தது, ஏரி குச்சி உடையாந்தது, ஒவ்வொருத்தன் காம்பவுண்ட் ஏரி குச்சது, போலீஸ் எடுத்து விரட்டினது, அதுக்கப்புறம் அங்கு வந்திருந்தவர்கள் மது அருந்திட்டு வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்தேறி இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டம் நடந்தது. வெறும் மாணவர்கள் மட்டுமே பங்கு பெற்ற அந்த கூட்டம். எல்லாரும் உள்ள யாருமே அலோவ் கிடையாது. வெறும் மாணவர்கள் மட்டும்தான் உள்ள குழுமி இருந்தாங்க. மிக நேர்த்தியாக கட்டுப்பாடோடு எல்லாம் அமரப்பட்டு, நீங்க அந்த ஊர் 2 மணி நேரம் நினைக்கிறேன், 2 மணி நேரத்துக்கு மேல அண்ணன் பேசியிருக்காரு, 1.5 மணி நேரத்துக்கு மேல ஒரு சத்தம் இல்லாமல் பின்றாப்பா அவங்க உட்கார இருந்தவர்கள் எல்லாம் அவரின் பேச்சை கேட்டுவிட்டு மிக ஒழுக்கமாக அமைதியாக நடந்து கொடுத்தது ஒரு மாணவர். அப்படிதான் இருக்கணும் ஒரு கூட்டம். மாணவர்களுக்கு நீங்க முன்னோட ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வர்றவன் எதுக்கு வருவான்? அரசியல் வேணாம் சாக்கடைன்னு சொன்னதை தாண்டி எல்லோரும் அரசியலுக்கு வரும்போது, அந்த மாணவர்கள் ஈர்க்கப்பட்டு வரும்போது அவனிடம் மறுபடியும் நீங்க ரசிக மனப்பான்மையோடு தியேட்டருக்கு வர மாதிரியா கொண்டு வருவீங்க? இன்னும் நீங்க அதே அளவுல தானே வச்சிருக்கீங்க. அவனை வந்து ரசிகராகவே இன்னும் வச்சுக்கிட்டீங்க. ஒரு பிள்ளை ஐயோ நான் சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்குங்குது. இது என்ன எனக்கு புரியல. விஜய் நீங்க பார்க்க வரீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரீங்கன்னா, ஒரு சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரின்னு ஒரு பெண் வந்து பேசுது அப்படின்னா இவர்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கும்? அதே நிலைமை தான் இன்னைக்கு திமுக. யாரோ ஒருத்தர் மைக்கு நீட்டி கேளுங்களேன், எதுக்காக வந்தோன்னு எல்லாரும் நின்று சத்தியம் எடுத்துக்கிறாங்க. திமுகவை, உதயநிதியை முதலமைச்சராக்குவோம் உறுதிமொழி. என்னங்க இது? எல்லாம் நின்று ஒரு கொள்கை கோட்பாடு, இந்த செயல்களுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுற சமூக நீதி கோட்பாட்டுல இல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இவர்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தி போகணும். எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாம வெறும் வாக்குகளை நான் வெல்லணும். இந்த தடவை நான் நிறைய என்கிட்ட இளைஞர் எல்லாம் இருக்கான், இவன் என்கிட்ட இளைஞர் எல்லாம் இருக்கான், இளைஞர் எல்லாம் என் பக்கம் தான் இருக்கான். இளைஞருக்கா நீ என்ன செய்ய போற? அவர்களுக்கு நீ வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? இந்த 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்க போற, அவ்வளவுதானே? எதுக்கு? ஏன் நீங்க 5 வருஷமா ஏன் கொடுக்கல? இப்ப கொண்டு வந்து ஏன் கொடுக்குற? அவனுக்கு நிதி பற்றாக்குறையா இருக்கும். நிதி பற்றாக்குறை இல்லைங்க, தேர்தல் வந்துருச்சு. என்ன 4.5 வருஷம் நீ வந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறியா? இப்ப திடீர்னு உனக்கு எல்லா காசு நிறைய வந்துருச்சா? இல்ல 10 லட்சம் கோடி கடன்ல இருந்து கம்மியாயிருச்சா? வருமானம் ஈட்டி விட்டீர்களா? ஒண்ணும் இல்லையே. இந்த தேர்தலில் உன்னோட வாக்குகள் எல்லாம் அண்ணன் சீமானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீ பாக்குற விளம்பர அரசியலை வைத்துக்கொண்டு இவர்களை எப்படியாவது மடைமாற்றம் செய்து நீங்கள் வாக்குகளை பறிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து கடைசி காலகட்டத்துல பல பேரை சேர்த்து இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேங்க, பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதும் அந்த மாதிரிதான். இதெல்லாம் ஒருபோதும் நிறைவேற போக கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு பெரிய அளவுல விளம்பரம் பண்றீங்க. விஜய் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய புகழை வைத்துக்கொண்டு தன்கிட்டதான் மாசு இருக்குன்னு காட்டுறதுக்காக பணத்தை வைத்து எல்லாரையும் சேர்த்து ஒரு நாடகத்தை போட்டுக்கொண்ட இதை மக்கள் உற்று கவனித்துக் கொண்டுதான் இருக்காங்க. 2026ல பெரிய பாடம் அவர்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அரசியலின் நிலையே மாறப்போகுது பாருங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துல இப்ப முக்கிய நன்றி.